Hello friends, welcome to Tamil Mom Portfolio. iValue Info Solutions IPO செப்டம்பர் 18ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. GK Energy, Satvik Energy இந்த ரெண்டு IPOவும் செப்டம்பர் 19ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. நெக்ஸ்ட் வீக் பார்த்தோன்னா எக்கச்சக்க ஐபிஓஸ் ஓப்பன் ஆகுது. எந்த ஐபிஓவை அனாலிசிஸ் பண்ணுறது, எதை அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்க போகுது. ஸோ ஓகேங்க, கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ iValue Info Solutions பார்த்தோன்னா இந்த கம்பெனி பெங்களூர் பேஸ்டு கம்பெனி 2008 ஃபார்ம் பண்ணினாங்க. டெக்னாலஜி அண்டு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில். இவர்களுடைய பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், க்ளவுடு சொல்யூஷன்ஸ் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் 8 லொக்கேஷன்ஸில் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் 6 கண்ட்ரீஸில் இருக்காங்க. சிங்கப்பூர், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, UAE, கம்போடியா அண்டு கென்யான்ற மாதிரி. இவர்களுக்கு எந்த ஒரு லிஸ்டடு பிஎஸ்ஸுமே இந்தியாவில் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கம், ப்ராஃபிட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவும் நல்லா சூப்பராக இருக்குது. கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 8% தான். நிறைய ஐபிஓஸ் இப்போ வர்றதும் ஐடி செக்டருக்கு கொஞ்சம் வந்து இப்போ ட்ரெண்ட் இல்லை அப்படின்னே எடுத்துக்கலாம். ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க ஐடி செக்டர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால கூட கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் லாங் டேர்முக்கு இந்த கம்பெனிக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இல்லாமல் இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் 299 ரூபாய், பிஇ 18.77 இருக்குது. ஸோ வேல்யூஷன்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சூப்பர் தான். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் லாங் டேர்முக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை ஆஸ் ஆஃப் நவ். ஸோ ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம். ஓகேங்க, நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். GK Energy Limited செப்டம்பர் 19ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, 23ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 2008 இன்கார்பரேட் பண்ணினாங்க. இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்டு கமிஷனிங் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சோலார் பவர்டு, அக்ரிகல்ச்சுரல், வாட்டர் பம்ப் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? இவர்களுடைய மெயின் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க ஃபார்மர்ஸ் தான். ஸோ இந்த கம்பெனி PM, தட் மீன்ஸ் பிரதம மந்திரி கிஷான் ஊர்ஜா சுரக்ஷா எவாம் அப்படின்ற அந்த ஸ்கீம் நேமில் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் மானிய விலையில் அது மாதிரி. இவர்கள் வந்து அசட் லைட் பிஸ்னஸ் மாடல் தான். எப்படின்னா சோலார் பேனல், பம்ப்ஸ் இது எல்லா காம்போனன்ட்ஸையும் வாங்கி இவர்கள் ஸ்பெஷலைஸ்டாக GK எனர்ஜி அப்படின்ற பிராண்ட் நேமில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ பிஇ ரேஷியோ 23.3 இருக்குது. பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சக்தி பம்ப், ஆஷ்வால் பம்ப். ஸோ வென் கம்பேர்டு டு பிஎஸ் இவர்கள் வந்து வேல்யூஷன் ஓகேவாக தான் வந்திருக்காங்க. கிரே மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருந்துகிட்ருக்கு. இப்போ பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 18ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் 29%. ஃபைனான்ஷியல்ஸ் ஓகேவாக இருக்குது. ஸோ ஆர்டர் புக்குமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது சாத்விக் கிரீன் எனர்ஜி. இந்த ஐபிஓவும் செப்டம்பர் 19 ஓப்பன் ஆகுது, 23 க்ளோஸ் ஆகுது. ஸோ 2016 தான் ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணினாங்க. சோலார் மாடுல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ குவாலிட்டியான கஸ்டமர் பேஸ் இருக்குது. லார்ஜ் ஆர்டர் புக்குமே வச்சுருக்காங்க. இவர்களுடைய பியர் கம்பெனி தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஐபிஓ வந்த விக்ரம் சோலார். விக்ரம் சோலார் ஐபிஓ ப்ரைஸ் 332 ரூபாய். இப்போ ஆகஸ்ட் மந்த்து தான் ஐபிஓ வந்திருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிறது 348 ரூபாய் அப்படின்ற மாதிரி. ஸோ சாத்விக் கிரீன் எனர்ஜியோட லிஸ்டட் பிஎஸ்ஸாக வாரி எனர்ஜிஸ், ப்ரீமியர் எனர்ஜிஸ் மட்டும் இந்த 2 கம்பெனியை மட்டும் RHPயில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கம்பெனியை கம்பேர் பண்ணும்போதும் வேல்யூஷன் வைஸு சாத்விக் கிரீன் எனர்ஜி ரொம்ப சீப்பான வேல்யூவில் தான். தட் மீன்ஸ் ஃபேர்லி வேல்யூடுன்னு எடுத்துக்கலாம். ஃபேர்லி வேல்யூஷனில் ஐபிஓ வர்றாங்க. ஃபைனான்ஷியல்ஸும் நல்லா ஓகேவாக இருக்குது. கிரே மார்க்கெட்லேயும் 15% பக்கம் டிமாண்ட் இருக்குது. ஸோ சாத்விக் கிரீன் எனர்ஜி ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ 2.0 அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ் எல்லாமே இந்த டெலகிராம் சேனலில் தான் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னா ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் இது. ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேங்க, நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.